இந்த ஷோக்கான கிரியேட்டிவ் டைரக்டர் இருக்காங்களே அவங்கள மாற்றிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி இருந்த கிரியேட்டிவ் டைரக்டரை தூக்கிட்டு இப்போ புதுசான கிரியேட்டிவ் டைரக்டரை போட்டிருக்காங்களாம். என்ன காரணம் பார்க்கலாம். அல்டி பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 50 நாட்களை நெருங்கி போய் கொண்டிருக்கும் பிக் பாஸ் சீசன் 8 கண்டென்ட்லேயும் சரி எதுலேயும் சரி படுத்த படுக்கையாக இருக்கிறதுனால என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அந்த அணி. இறுதியில் இது முழுக்க 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 இந்த சீசன் எந்திரிக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீசனில் இருந்த கண்டென்ட் அப்படின்ட்டு கண்டுபிடிச்ச அந்த அணி இந்த கிரியேட்டிவ் டைரக்டர் டீம் இந்த கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கான கிரியேட்டிவ் டைரக்டர் டீமை டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிரியேட்டிவ் டைரக்டராக இருந்தவங்க மாற்றப்பட்டிருக்காங்க. சீசன் 7 உடைய கிரியேட்டிவ் டைரக்டராக இருந்தவங்க திருப்பி வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா சீசன் 7 மட்டும் அப்படி பயங்கர பீக்கில் போச்சாடா, அதுவும் பிரதீப் ஆண்டனி இருக்கும்போது அவன் மட்டும்தான் கேம் விளையாண்டுட்டு இருந்தான், மற்றெல்லாம் ரொம்ப மொக்கையாக தானே போச்சு அப்படின்னு சொல்கிற ஆட்களுக்கு ஒரே ஒரு கருத்து. அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருந்தது. மாயா கேங் வர்சஸ் அர்ச்சனா அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருந்தது. ஒரு ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும் வாரம் வரும் திங்கட்கிழமை கம்மிங் மண்டே என்டையர் வீடு ஸ்வாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆண்கள் அணியிடமிருந்து கிச்சன் பறிபோகும், பெண்கள் அணிக்கு கிச்சன் கிடக்கும். பெண்கள் அணி இப்போது இருக்கும் அருமையான போட்டியாளர்களை கொண்டு, வன்மம் நிறைந்த போட்டியாளர்களை கொண்டு ஆண்கள் அணிக்கு முடிந்த அளவு பஞ்சாயத்து கொடுக்கும். முடிஞ்சாங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.